friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான ஒரு குழம்பு தான். இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இது என்ன குழம்பு அப்படினு பாத்தீங்கன்னா வல்லாரை கீரை குழம்பு தாங்க. இந்த வல்லாரை கீரை பாத்தீங்கன்னா நம்மளோட நினைவாற்றலுக்கு வந்து ரொம்பவே அதிக பலன் வந்து கொடுக்கும். ஸோ வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த குழம்பு நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. நல்லா உங்களுக்கு மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம வந்து வல்லாரை கீரை சாப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். வெறும் வல்லாரை கீரையை மட்டும் இருந்தாலே போதும். சூப்பராக செய்யலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நார்மலான குழம்பு செய்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வல்லாரைக்கீரையை நல்லா வந்து எடுத்துகிட்டு அதாவது அந்த இலை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கணும். இதை வதக்கி நல்லா அது வந்து சுருண்டும் அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குழம்புக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து அடுத்து வந்து புளி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் வந்து போட்டுக்கலாங்க. நல்லா வந்து வெந்தயம் வந்து போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வெந்தயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக செய்கிற வத்த குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பூண்டு சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சட்னி செஞ்சிடலாம் இந்த குழம்பு. நம்ம வந்து வல்லாரை கீரையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வல்லாரை கீரை பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி வந்து அரைச்சி தான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதில் நம்ம வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து புளியோடையே வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்ல, அப்போ நமக்கு வந்து சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கொதிக்க விடலாம். இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கனாக்கா சாதம் வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து குழம்பு வந்து கொதிச்சுட்டே இருக்குது. அந்த சைடு வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுமா. இப்போ வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வந்து வல்லாரை கீரை குழம்பு அப்படின்லாம் தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி சூப்பராக வந்து இந்த குழம்பு வச்சு சுட சுட சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா தூய மல்லி அரிசி சாதம். ஸோ நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டோம்னாக்கா செமையாக இருக்கும்னு எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக போகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து என்ன ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியும். ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.